الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين أما بعد அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த ரமலானுடைய 8 நோன்புகளை நிறைவு செய்து 9வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அந்த நைல் நதியிலே மூழ்கி இறந்ததை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதில் ஃபிரௌனுடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஃபிரௌன் நைல் நதியிலே மூழ்குகிற பொழுது அல்லாஹ்வினுடைய வேதனையை அவன் பார்க்கிற பொழுது, அல்லாஹ்வினுடைய வேதனையை அவன் கண்கூடாக பார்த்த பொழுது கடைசி நேரத்திலே அவன் ஈமான் கொள்கிறான். ஆனால் அவனுடைய ஈமானை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா ஏன் ஃபிரௌனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு 3 விதமான காரணங்கள் சொல்வார்கள். முதல் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஃபிரௌன் அவனுடைய இறுதி நேரத்தில் என்ன சொன்னான் என்பதை குர்ஆனில் பதிவு செய்கிற பொழுது அவன் இப்படி சொன்னான்: قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. நான் ஈமான் கொள்கிறேன். யாரை தெரியுமா? பனு இஸ்ரவேலர்கள் யாரை கடவுளாக ஏற்று ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன் என்று ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். முதல் செய்தி என்ன தெரியுமா? ஏன் ஃபிரௌனுடைய ஈமான அல்லாஹ் ஏற்றுக்கிடல அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தைகளில் எங்கேயுமே அல்லாஹ்ங்கிற வார்த்தை வரல. என்ன சொன்னான்? பனு இஸ்ரவேலர்களுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னானே தவிர அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவனுடைய நாவில் அவன் மொழியவில்லை. எனவே ஈமானுடைய நசீபை அல்லாஹ் தஆலா அவனுக்கு தரவில்லை என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக ஒரு தாயை பார்க்கலாம். பிள்ளை ரொம்ப சில நேரங்களில் மோசமானவனாக இருப்பான். பெரியவனாக வளர்ந்த பின்னாலும் தாயை கொடுமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். கடுமையாக தாயை வேதனைப்படுத்தக்கூடியவர்கள், தாயிடம் ஈவு இரக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். என்னதான் தாயை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் கூட அந்த பிள்ளை, அந்த மகன் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வழியில் துடிக்கிற பொழுது, அம்மா என்று அழைக்கிற பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் பதறத்தானே செய்யும். இல்லாம என்ன கொடுமைப்படுத்தினா கஷ்டப்படுத்தினான்னு திருந்தாமலாம் இருக்காது. என்னதான் பிள்ளை கெட்டவனாக இருந்தாலும் கூட, பிள்ளை தன்னை காயப்படுத்தி இருந்தாலும் கூட அம்மா என்று அழைக்கிற பொழுது அந்த தாய் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பிள்ளையினுடைய அந்த குரலுக்கு செவிசாய்ப்பாடு இல்லையா? உலகத்திலே ஒரு தாயினுடைய பாசத்தை விட 70 மடங்கு தன்னுடைய அடியார்கள் மீது பாசம் வைத்திருப்பதாக கூறக்கூடிய அந்த அல்லாஹ் எவ்வளவுதான் ஃபிரௌன் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் வரம்பு மீறி நடந்திருந்தாலும் கடைசி கட்டத்தில் யா அல்லாஹ்னு கூப்பிட்டிருந்தா ஒருவேளை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? அவன் இறக்கப்பட்டு ஃபிரௌனுடைய ஈமானை ஏற்றிருப்பான் தானே. ஆனா அவன் வாயிலிருந்து என்ன செய்யல? ஃபிரௌனுடைய நாவிலிருந்து அல்லாஹ்ங்கிற வார்த்தை வரல. எனவே அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஈமானுடைய நசீபை தரவில்லை என்பதாக முதல் காரணமாக சொல்லுவார்கள். இரண்டாவது காரணம் என்ன? இரண்டாவது காரணம், பனு இஸ்ரவேலர்களுடைய இறைவனை நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான் தெரியுமா? ஆனால் மூசாவை ஏற்றுக்கொண்டதாக, மூசாவை நபியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவன் எந்த இடத்திலும் மொழியவில்லை. பொதுவாக ஈமானா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றோம்ல,
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த இரண்டையும் சேர்த்து சொன்னால் தான் அது கலிமா, அதுதான் இறை நம்பிக்கை. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மதுவை மொழியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ் கலிமா ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான் தானே. அப்படி இருக்கிற பொழுது ஃபிரௌனுடைய நபியா மூசா நபியை நபியாக அவன் ஏற்றிருந்தால் அவன் கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும்ல, அவன் சொல்லவில்லை. சொல்வதற்கு அவனுடைய நாவு வரவில்லை என்பதாக சொல்வார்கள். ஏன் வரல அப்படின்னா, பொதுவாகவே இந்த சர்வாதிகாரிகளுக்கு, அதிகாரத்திலே உள்ளவர்களுக்கு, தன்னை விட கீழே உள்ளவர்களை அவர்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அபூஜஹல் இருக்கான்ல, அபூஜஹல் காபாவை வலம் வந்து கொண்டிருந்தார். அப்ப அவனுடைய நண்பன் வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய அவனுடைய நண்பன் அபூஜஹல்கிட்ட கேட்கிறான். அபூஜஹல் அவன் பேர ஆரம்பத்தில் அபுல் ஹைக்கமே, முஹம்மது அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறாய், முஹம்மதுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி வலீத் இப்னு முகீரா கேட்கிறார். அப்ப அபூஜஹல் சொன்னா, முஹம்மதுவை பொறுத்தவரை அவர் உண்மையானவர், முஹம்மதுவை பொறுத்தவரை அவர் நம்பிக்கையானவர், அவர் சொல்லக்கூடிய பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அது உண்மையானதுதான் என்று நான் நம்புகிறேன் என்பதாக அபூஜஹல் சொல்லுகிற பொழுது, அப்ப வலீத் இப்னு முகீரா கேட்டாப்லையா, அப்படின்னா ஏன் அவங்க ஏத்துட்டு போக வேண்டியது? முஹம்மது உண்மையானவரும் தெரியுது, நம்பிக்கைக்குரியவரும் தெரியுது, பொய் பேச மாட்டாருன்னு சொல்ற, எல்லாம் சொல்லக்கூடிய நீ ஏன் முஹம்மதுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கிற பொழுது அபூஜஹல் சொன்னானா, அபூ தாலிப் வளர்த்த ஒரு அனாதையை மக்காவினுடைய தலைவனான இந்த அபுல் ஹிகம் பின்பற்றி விட்டான் என்று மக்காவிலே உள்ள குறைஷி பெண்கள் எல்லாம் என்னை ஏளனமாக பேசுவதை நான் விரும்பவில்லை, எனவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொன்னான். புரிகிறதா? பொதுவாகவே ஒரு விதமான மமதையில், பெருமையில் அவனை விட நான் தான் உயர்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பு இருந்தால் எந்த காலத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதே மாதிரிதான் ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய விஷயத்தில் கடைசி அவன் மௌத்தா போற நேரத்தில் கூட மூசா நபியுல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஈமானுடைய நசீபை தரவில்லை என்று இரண்டாவது காரணமாக சொல்வார்கள். மூன்றாவது காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு ஈமானுடைய நசீபை கொடுக்கல? மூன்றாவது காரணம் சொல்வார்கள், பொதுவாகவே மரண நேரத்துல அல்லாஹ்வினுடைய வேதனையை கண்கூடாக பார்த்த பின்னால், ரூஹ் தொண்டைக்கு வந்த பின்னால் சொல்லக்கூடிய தௌபாவையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஈமானையோ அல்லாஹ் தஆலா பொருட்படுத்துவதே இல்லை என்பதாக சொல்வார்கள். அதாவை பார்த்த பின்னாடி என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ், அதாவது வருது, வேதனை வருகிறது என்று தெரிந்த பின்னால் நான் இப்ப என்ன செய்யறேன், ஈமான் கொள்ளுன்னு ஒருத்த சொன்னானா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் ஒரு உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று சோதனையாக நிறைய விஷயங்கள் வரும். அது எதற்கு என்றால் அதை பார்த்தாவது திருந்தி அவன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏன் ஃபிரௌன் அரசனாக இருக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செஞ்சாங்க, அவன்கிட்ட சொன்னாங்க, எப்பா நீ கேடுகட்டு போ, நீ கொத்தடிமையா வச்சிருக்கீங்க பனி இஸ்ரவேலர்கள், இவர்களை என்னோடு அனுப்பிவிடு என்பதாக கேட்ட பொழுது அவன் முடியாதுன்னு மறுத்தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், பனி இஸ்ரவேலர்களை மூசாவோடு அறுத்த மறுத்த ஃபிரௌனை அவனுடைய சமூகத்தை தண்டிப்பதற்கு நாம் நாடினோம். என்ன செஞ்சனா, ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான், பெரிய மழையை கொண்டு மழையை வானத்திலிருந்து இறக்கி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை நாம் உண்டாக்கினோம். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, ஊர் ஃபுல்லா வெள்ளம், கடுமையான சேதம், அவர்களுடைய பயிர்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிறது. இப்பொழுது ஃபிரௌனும் அவனுடைய சமூக மக்களும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி வேற வழி இல்லாம மூசாட்ட வந்தாங்களாம். சொன்னாங்களாம், மூசாவே ஒரு ரப்பிட்ட சொல்லி இந்த மழையை நிறுத்த சொல், எங்களால தாங்க முடியல, எங்களுடைய பயிர்கள் எல்லாம் நாசமாகிவிட்டது, எங்களுடைய மக்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, எனவே மூசாவே நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லி உங்க ரப்பிட்ட சொல்லி இந்த மழையை நீங்கள் நிறுத்தினீர்கள் என்றால் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்பதாக சொன்னார்களாம்.
மூசா நபியும் நம்பி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் நிப்பாட்டினான். பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணா ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மழை தான் நின்றுச்சுல்ல, தப்பிச்சிட்டோம், ஏற்றுக்கலாம் முடியாதுன்னு போயிட்டான். இப்ப திரும்ப அல்லாஹ் என்ன பண்ணா விடல, திரும்ப அடுத்த இன்னொரு படை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஒரு ஜராத் வெட்டுக்கிளிகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். வானிலிருந்து வெட்டுக்கிளிகள் வருகிறது, பரவலாக வருகிறது. வெட்டுக்கிளிகள் வந்து என்ன பண்ணுச்சு, திரும்பவும் அந்த நாட்டிலே அவர்கள் பயிர் செய்த அத்தனை விவசாய நிலங்களையும் அது அழித்து நாசமாக்கி விட்டது. அழித்து நாசமாக்கி விட்டது. ஃபிரௌனும் அவனுடைய சமூகமும் திரும்பவும் மூசாட்ட வர்றாங்க. மூசா தாங்க முடியல, வெட்டுக்கிளிகள் வந்து நாசமாகுது, நீங்க வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை நீக்குகிறான். நீக்கிய பின்னால் திரும்பவும் அவன் ஈமான் கொள்ளுவான்னு எதிர்பார்த்தாங்க. திரும்பவும் என்ன செஞ்சுட்டான், ஈமான்லாம் கொள்ள முடியாதுன்னு போயிட்டான். இது இரண்டாவது தடவை. மூன்றாவது தடவையாக அல்லாஹ் விடல. ஒரு கும்மல் வெட்டுக்கிளி போன்று இறக்கை இல்லாத, தமிழ்ல பேனுன்னு சொல்றாங்க, ஆனா அது ஒரு விதமான வண்டு. அது ஒரு விதமான வண்டு, பேன் போன்ற ஒரு வண்டு வச்சுக்கோங்கள, ஒரு பூச்சி. அப்ப என்ன செய்யணும் அல்லாஹ், இது மனிதர்களுடைய உடம்பிலே உற்பத்தி செய்கிறான். மனிதர்களுடைய உடம்புல அது ஊறுது, தலையில ஊறுது. அவர்களால் நிம்மதியா இருக்க முடியல. உடல் ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய அளவிற்கு அந்த வண்டுகள் எல்லாம், அந்த பூச்சிகள் எல்லாம் அவர்களை கடுமையாக தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை தான். அப்பவாது திருந்தினானா, திருந்தல. கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், நான்காவது முறையாக நாம் தவளைகளை கொண்டு சோதித்தோம். நம்முடைய அத்தாட்சியாக தவளைகளை கொண்டு சோதித்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தவளைகளை கொண்டுனா எப்படி தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ஃபிரௌனை பார்க்க வர்றாங்க. பார்க்க வருகிற பொழுது ஒரு தவளையினுடைய சப்தம் கேட்கிறது. தவளையினுடைய சப்தத்தை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட சொன்னாங்களா, உனக்கு அல்லாஹ் நிறைய சோதனைகளை கொடுத்து நீ திருந்தல, இப்பொழுது தவளைகளை கொண்டு அல்லாஹ் உன்னையும் உன் சமூகத்தையும் சோதிக்க போகிறான் என்பதாக சொன்னார்களாம். ஃபிரௌன் சொன்னான, தவளை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தவளை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்று இரவு முடிந்து மறுநாள் விடுகிற பொழுது அந்த ஊரை தவளையால் நிரம்பி வழிகிறது. என்னாச்சு தெரியுமா, அந்த தவளையினால என்ன கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? முதல் கஷ்டம் என்னன்னா, ஒரு மனிதர் உட்கார்ந்து இருப்பார், ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவரை சுற்றி தவளைகள். சில நேரங்களில் ஒரு மனுஷன் அசந்து தூங்கிட்டான்னு சொன்னா, தூங்கி முழிக்கும் பொழுது அவருடைய மேனி முழுவதும் தவளைகளாக என்ன செய்யுமா, சுத்தி நிக்குமா. இன்னும் சொல்வார்கள், சில நேரத்தில் அவர்கள் பேசுவதற்காக வேண்டிய வாயை திறக்கிற பொழுது வாய்க்குள்ள போய் தவளை உட்கார்ந்துருமா. அப்ப எவ்வளவு பெரிய சோதனை இது. இரவு நேரங்களில் அவர்களை தூங்க விடாமல் அந்த தவளைகள் எல்லாம் மொத்தமாக கூக்குரலிட்டால் தூக்க வருமா? இப்ப நம்ம தூங்கும் பொழுது சாதாரணமாக ஒரு வண்டோ கொசுவோ காதுல வந்து கொய்யின் சத்தம் போட்டா தூக்கம் வருதா? தூக்கம் போயிருது இல்ல. இரவு முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தவளைகள் முழுவதும் சப்தம் இட்டால் அந்த மக்கள் நிம்மதியை தூங்க முடியுமா? இவ்வளவு பெரிய சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தான். கடைசியில் இன்னொரு சோதனையை சொல்றான், ரத்தத்தை கொண்டு சோதித்தோம். ரத்தத்தை கொண்டு சோதித்தோம். அல்லாஹ் இதெல்லாம் என்ன சொல்றான், அத்தாட்சிகள் சொல்றான். ஆயாத்தி முஃபஸ்ஸரா, இதுவெல்லாம் நம்முடைய அத்தாட்சிகள். நாம் தான் அவர்களுக்கு இதை கொண்டு சோதித்து எப்படியாவது திரும்பி என்னை ஈமான் கொள்ளுப்பான்னு நம்ம என்ன செய்யறோம், அவனுக்கு இந்த சோதனைகளை கொடுத்தோம். ஆனா அவன் திருந்தவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், திருந்தவே இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சில அத்தாட்சிகளை கொண்டு சோதிக்கிற பொழுது அப்பொழுதே திருந்திவிட வேண்டும். ஆனால் அதாபு வந்து கடைசி நேரத்துல, அழிய போற நேரத்துல குர்ஆன் ஒரு வசனம் வரும், வலைஸத் தௌபத்து லில்லதீன யாமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத். ஒரு மனுஷன் வாழ்க்கையில தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரு மனுஷன் வாழ்க்கையில தவறாகவே செய்து கொண்டிருக்கிறான். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், அவனுக்கு மரணம் வருகிறது. மரணம் அதை பார்த்த பின்னாடி சொன்னானா, கால யமிகுபுல் ஆன், இப்ப நான் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறேன், தௌபா செய்யறேன். மரணத்தை பார்த்த பின்னாடி தௌபா செஞ்சா அல்லாஹ் சொல்றான், வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், அவன் குஃபாராகவே தவிர அவன் மரணிக்க மாட்டான். அப்ப அதாபை பார்த்த பின்னால், மரணத்தை பார்த்த பின்னால் நாம் கொள்ளக்கூடிய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை ஃபிரௌனுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். மூன்று செய்திகள். முதலாவது,
ஃபிரௌனுடைய நாவிலிருந்து அல்லாஹ் என்று வரவில்லை. இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நபியாக அவன் மொழியவில்லை. மூன்றாவது, அதாபை பார்த்த பின்னால் அவன் ஈமான் கொள்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். ஃபிரௌனுடைய நிலை கடைசி என்னாச்சு? அவன் ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான், நான் தான் உயர்ந்த கடவுள் சொன்னான்ல. நைல் நதி அவனை விழுங்கிய பின்னால், நைல் நதியில விழுந்து செத்த பின்னாடி அவன் சமூகத்துல கொஞ்சம் நஞ்சு பேரு மிஞ்சி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சொன்னாங்களாம் ஃபிரௌன்லாம் சாக மாட்டான், ஏன்னா அவர் வந்து கடவுள், உயர்ந்த கடவுள், இன்னும் 10 நாள் வந்துடுவார், 40 நாள் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ஃபிரௌன் வந்துடுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாங்களாம். அல்லாஹ் என்ன பண்ணா, எல்லா மக்களையும் மூழ்கடித்த அல்லாஹ் ஃபிரௌனுடைய சகலத்தை மாத்திரம் கரையிலே ஒதுக்கினான். ஏன் கரையில ஒதுக்கினான்? அங்க பாடுறா, இவன் தான் ஃபிரௌன், இவனை கடவுள் சொன்னான்ல, கடவுளாக இருக்கக்கூடியவனுக்கு மரணம் வராது, ஆனால் இவன் கடவுள் இல்லை என்பதற்கு செத்து போய் அனாதையாக கிடைக்கிறானே, இதுவே அத்தாட்சி. ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னால, ஆனா ரப்புக்குமுல் ஆலான் கிடையாது, இவனும் சாதாரணமான மனிதன் தான் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய சமூக மக்களுக்கு மாத்திரமல்ல உலக மக்களுக்கே ஃபிரௌனுடைய பாடிய உடலை பாதுகாத்து வைத்து அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். இன்றைக்கு மியூசியத்துல மம்மின்னு சொல்லி இருக்குல்ல ஃபிரௌனுடைய உடல், அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன வரணும்? ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு உலகத்துல எவனும் சொல்லக்கூடாது, நாம் தான் கடவுள்னு எவன் தான் சொல்றானோ அவனுடைய கதி ஃபுல்லா கடைசி ஃபிரௌனுடைய நிலைமைதான் என்று அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கு பாடம் நடத்துகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலிருந்து இந்த வரலாற்றிலிருந்து நான் தரக்கூடிய பாடம் சில இருக்குல்ல. என்ன பாடம்? என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்ங்கிற வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து வரணும். கஷ்ட காலத்தில் வரக்கூடாது, கஷ்ட காலத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. குர்ஆன் அன்னைக்கு ஊதின வசனத்தில் அதுவும் வருது, வைதா மஸ்ஸல் இன்சானும் முகுந்தானா ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா மட்டும் தான் என்ன கூப்பிடுறான், கஷ்டத்தை நீக்கிட்ட மறந்துடுறான். அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலாவை எல்லா நிலைகளிலும் நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, கலிமாவை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். கலிமாவை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஏன் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், இந்த கலிமாவை மொழிந்து கொண்டே இருந்தால் கடைசி சக்கராத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம நாவல வந்துருச்சுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாமா இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! ஃபிரௌனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. மூசா நபி எல்லாம் நம்ம சொல்லல, அதைத்தான் நாம் சொல்கிறோம். பாடமாக சொல்வோம், பாடமாக எடுத்து செல்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை, முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை அதிகம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சக்கராத் நேரத்தில் கலிமாவோடு மரணிப்பதற்கு என்ன செய்யும்? இது உதவி புரியும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த பாடங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.